தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு தந்தி டிவி மோட்டாரில் ஒரு ஸ்பெஷல் லான்ச்ல இருந்தால் நம்ம இருக்கிறோம். அதாவது ஒரு ஸ்பெஷல் எடிஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா மஹேந்திராவோட B6ஓட பேட்மேன் எடிஷன் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா BE6 ஃபார்முலா இ அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்பெஷல் எடிஷன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்றதை வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிசைனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அதே B6ல் இருக்கிற அதே டிசைன் தான். ஒரு ஸ்பெஷல் எடிஷன் அப்படின்றதுனால லிட்டில் சேஞ்சஸ் மட்டும் நமக்கு பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா இந்த DRLs வந்து ஒரு ஸ்லீக்கான ஒரு டிசைனில் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. இதில் இந்த பிளாக்ல வித் இந்த ஒயிட் ஸ்டிக்கரிங்ஸ் கொடுத்துருக்கிறது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா ஒரு சர்க்குலரில் ஒரு ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு பியானோ பிளாக்ல ஒரு வந்து மேலே வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஆரஞ்சு அசன்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னா பம்பர் பொறுத்த வரைக்கும் புதுசாக வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. அதே மாதிரி ஒரு ஸ்போர்ட்டியான ஒரு லுக்கில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இங்கே வந்து ஒரு டோயின் ஊக்குமே அதில் வந்து ஒரு ஆரஞ்சு வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து இந்த 12 ஸ்டிப்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. இது பானட்லையும் மேலே ரூஃப்லையும் வந்து இந்த 12 ஸ்டிப்ஸ் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான கலர்ஸில் ஒவ்வொரு கலருக்கு ஏற்ற மாதிரியான ஸ்கீம்ஸில் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மற்றபடி பெரிய சேஞ்சஸ் அப்படின்றது கிடையாது. சைட் ப்ரொஃபைலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பெரிய சேஞ்சஸ் எதுவுமே கிடையாது. டைமென்ஷன் வைஸும் வந்து எந்த சேஞ்சஸுமே கிடையாது. இந்த ஸ்பெஷல் எடிஷன் அப்படின்றதுனால இந்த ரேலியில் இருக்கிற மாதிரியான ஒரு ஸ்போர்ட்ஸ் எடிஷன் அப்படின்றத மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டிக்கரிங்ஸ் ஃபுல்லாகவே பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு கலருக்கு ஏற்ற மாதிரியான ஸ்டிக்கரிங்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. இங்கே ஃபார்முலா இ அப்படின்னு சொல்லி இந்த பேட்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த 2 வேரியண்ட் வந்து நமக்கு வந்து FE2 FE3 அப்படின்னு சொல்லி 2 வேரியண்ட் கிடைக்குது. அதில் வந்து இந்த FE2வில் பார்த்திங்க அப்படின்னா அலாய்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 19 இன்ச்சில் வந்து நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி அந்த FE3யில் இப்போ நம்மகிட்ட இருக்குது இந்த FE3 தான். இது 20 இன்ச்சில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஏரோடைனமிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரியான ஒரு அலாய்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா கேலிப்பர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு வந்து ஆரஞ்சு கலரில் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. சைடை பொறுத்த வரைக்கும் பெரிய சேஞ்சஸ் அப்படின்றது எதுவும் கிடையாது. ரியரில் பார்த்தோம் அப்படின்னா சேஞ்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த பேட்மேன் எடிஷனில் இருந்த அதே 2 ஸ்பாய்லர்ஸ் வந்து மேலே வந்து நமக்கு மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஒரு லிட்டில் சேஞ்சஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கீழே இந்த பூட்டுக்கு மேலே இருக்கிற இந்த லிஃப்ட் ஸ்பாய்லர்ஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ண மாதிரி கொஞ்சம் எலிவேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது ஒன்று மட்டும் தான் சேஞ்சஸ். அதே மாதிரி ஒரு க்யூட்டான ஒரு ஸ்டிப்ஸில் வந்து ஒரு LED டெய்லைட்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது. மகேந்திரா அப்படின்ற அவங்களோட பேட்சஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. BE6 ஃபார்முலா இ அப்படின்னு சொல்லி அந்த பேட்சஸுமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. மற்றபடி ரியரில் பொறுத்த வரைக்கும் பெரிய சேஞ்சஸ் எதுவும் கிடையாது. டோர்ஸில் பார்த்தோம் அப்படின்னா டோர் ஹேண்டில்ஸ் வந்து ஒரு ஆரஞ்ச் தீமில் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. சைட் டோரோட ஆர்ம்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சாஃப்ட் டச் மெட்டீரியல்ஸ் வந்து நமக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. கீழே பார்த்திங்க அப்படின்னா அதே ஆரஞ்ச் தீமை வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸ்பீக்கர்ஸ்லேயுமே பார்த்திங்க அப்படின்னா அந்த ஆரஞ்ச் தீம் வந்து பார்க்குறதுக்கு ஒரு ஸ்போர்ட்டியான ஒரு லுக்கில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம இன்டீரியரில் டிரைவர் சீட்டில் வந்து நம்ம உட்காந்துருக்கோம். இதில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டேரிங்ஸ் ஃபுல்லாகவே ஒரு ஆரஞ்ச் தீமில் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. கீழேயுமே வந்து ஒரு ஆரஞ்சு கலரில் ஒரு தீம்டாக இருக்குது. அதே மாதிரி இந்த ஃபார்முலா காரை வந்து இன்ஸ்பயர் பண்ணுற மாதிரியான தீம்ஸ் தான் வந்து இன்டீரியர்லேயுமே வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. மேலே டேஷ்போர்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சாஃப்ட் டச் மெட்டீரியல்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உள்ள இன்டீரியரில் நிறைய கார்பன் ஃபைபர் மெட்டீரியல்ஸுமே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்களா. ஃபார்முலா இ அப்படின்னு சொல்லி அங்கே கார்னரில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு டெக்ஸ்சரில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்க்குறதுக்கு ஒரு ஸ்டைலிஷான ஒரு லுக்கில் இருக்குன்னு சொல்லலாம். இதில் ஸ்டார்ட் பட்டனில் மேலே வந்து ஒரு ஆரஞ்சு கலரில் ஒரு கேப் மாதிரி வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இங்கே பட்டன்ஸ் ஃபுல்லாகவே ஆரஞ்சு கலர் தீமில் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து டிஃபால்ட் ரேஞ்சு எவ்ரிடே அப்படின்னு சொல்லி நம்ம இந்த கண்ட்ரோல்ஸை வந்து நீங்கள் அக்சஸ் பண்ணுறதுக்கான அந்த மாடல் மேலே கூட பார்த்திங்க அப்படின்னா அந்த ஆரஞ்சு தீம் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் மேலே பார்த்திங்க அப்படின்னா இந்த கிளாஸ்லலாம் வந்து ஃபுல்லாக வந்து அந்த ஒயிட் ஸ்டிப்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. இது ஒரு 12 ஸ்டிப்ஸாக வந்து கொடுத்துருக்காங்களா. இது போனட்லையும் ரூஃப்லையும் வந்து உங்களால் பார்க்க முடியும். இந்த நம்ம ஃப்ரண்ட்டில் இருக்கிற இந்த டிஸ்பிளேல பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸ்டீரியர் டிரைவ் மோட்ஸ் இன்டீரியர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த இன்டீரியரோட தீமே பாருங்கள், நம்ம வந்து உள்ளே உட்காந்துருக்கிறது எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் இந்த டிஸ்பிளேல உங்களால் பார்த்துக்க முடியும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆரஞ்ச் தீம் வந்து நிறைய இடத்துல உங்களால் பார்க்க முடியும்.
இப்போ உங்கள் டிஸ்பிளேல பார்க்கும்போது அது வேறு லெவலான ஒரு லுக்கில் இருக்குன்னு சொல்லலாம். மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா இதில் இந்த அனிமேஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த நீங்கள் இன்ஃபோடெயின்மெண்ட்டை வந்து நீங்கள் ஆன் பண்ணும்போது இருக்கிற அனிமேஷன்ஸு ஒரு மாதிரியான ஒரு லுக்கில் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. மற்றபடி பெரிய சேஞ்சஸ் எதுவும் நமக்கு வந்து இதில் கிடையாது. இதில் ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்ன அப்படின்னா இந்த எக்ஸாஸ்ட் சவுண்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 டைப்பில் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. அது எப்படின்றத நான் காட்டுறேன். நீங்கள் உள்ளே போயிட்டு நீங்கள் செட்டிங்ஸ் போனீங்க அப்படின்னா அதில் இன்டீரியர் எக்ஸ்டீரியர்னு இருக்குது. இன்டீரியரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இதில் 4 மோட்ஸ் இருக்குது. டிரைவ் மோடு, எவரிடே, ரேஞ்சு, ரேஸ்னு. இது நீங்கள் கிளிக் பண்ணி ஆக்சிலரேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு ஒவ்வொரு டைப்புக்கு ஏற்ற மாதிரி அந்த சவுண்ட்ஸ் வந்து உங்களுக்கு மாறும். அதே மாதிரி நீங்கள் எக்ஸ்டீரியர் அப்படின்னு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதில் 3 இருக்குது, ரேஸு, ரேஞ்சுன்னு. அதை நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அது எக்ஸ்டீரியர் சவுண்ட் வந்து உங்களால் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம ரியர் சீட்டில் போய் என்ன மாதிரி சேஞ்சஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். நம்ம டோர் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஃப்ரண்ட்டில் இருக்கிற மாதிரி அதே ஆரஞ்ச் தீமை வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர்ஸ்லையுமே உங்களால் பார்க்க முடியுது. அதே மாதிரி டோர் ஹேண்டில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரியான மெட்டீரியல்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சாஃப்ட் டச் மெட்டீரியல்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா இங்கே இந்த டோரில் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல டிரான்ஸ்பரண்ட்டான ஒரு கிளாஸ் வந்து உங்களால் பார்க்க முடியும். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா உள்ளே இருக்கிற வந்து அந்த ஷீட் மெட்டல் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற மாதிரியான லுக் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. உள்ளே போய் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். ரியர் சீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா குஷனோட கம்ஃபர்ட்டு வேறு மாதிரி கொடுத்துருக்காங்க. அது ஒரு மாதிரியான மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்பல்ஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான ஒரு லுக்கில் வந்து இருக்குதுன்னு சொல்லலாம். அது இல்லாமல் சாஃப்ட் மெட்டீரியல் வந்து கொடுத்துருக்கிறதுனால நல்ல ஒரு குஷன்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி இந்த சீட்ஸில் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஸ்டிச்சஸ் ஃபுல்லாகவே அந்த ஆரஞ்ச் தீமை வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய ஃபார்முலா இ அப்படின்னு சொல்லி அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி பேட்டர்னில் வந்து இங்கே உள்ள சீட்ஸ்க்கு மேலே வந்து 2 சைடுமே வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ரியர் சேஞ்சஸ்ன்னு பார்க்கும்போது அது மட்டும் தான் பெரிய சேஞ்சஸ். மற்றபடி இன்டீரியரில் பெரிய சேஞ்சஸ் அப்படின்றது ரியர் சீட்டில் எதுவும் கிடையாது. கலர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் 4 கலர் ஆப்ஷன்ஸ்லேயும் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது இந்த பிளாக்கு, இது இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆரஞ்சு, ரெட்டு, ஒயிட் அப்படின்னு சொல்லி மொத்தம் 4 கலர் ஆப்ஷன்ஸுமே நமக்கு கிடைக்குது. வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் 2 வேரியண்ட் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அதில் FE2 அப்படின்ற இந்த வேரியண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 23.69 lakhsக்கும், FE3 அப்படின்ற அந்த வேரியண்ட் பொறுத்த வரைக்கும் 24.49 lakhsக்கு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. புக்கிங்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா January 14th வந்து புக்கிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. டெலிவரி வந்து February 14 அதுவும் வேலண்டைன்ஸ் டே அன்றைக்கி வந்து டெலிவரி வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஃபஸ்ட்டு 1000 கஸ்டமர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதில் 3 பேரை செலக்ட் பண்ணி லண்டனில் இருக்கிற ஃபார்முலா ரேஸ் பார்க்குறதுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறாங்க. ஹோப் இந்த வீடியோ மஹேந்திராவோட இந்த ஃபார்முலா இ ஸ்பெஷல் எடிஷன் பற்றி ஒரு சின்ன ஒரு வாக்ரவுண்ட் நாங்கள் கொடுத்துருக்கோம். நாங்கள் நம்புகிறோம் மீண்டும் இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.